இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் நிலப்பரப்பை உயர்த்தும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக அண்டை நாடான கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்றும் பனாமா கால்வாய் மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்றும் விருப்பமும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாண்டை வாங்க உள்ளதாக தற்போது ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்ற பின்னர் பல அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா இணைய வேண்டும் என கனடா மக்கள் விரும்புவதாக தெரிவித்த அவர் அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கிரேட் ஸ்டேட் ஆஃப் கனடாவின் கவர்னர் என குறிப்பிட்டார். அடுத்ததாக கப்பல் கட்டண செலவை குறைக்காவிட்டால் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் முக்கிய வர்த்தக வழித்தடமான பனாமா கால்வாய் உரிமை கைப்பற்றப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 110 வருடங்களுக்கு முன்பு பனாமா கால்வாய் கட்டுவதற்காக சுமார் 38,000 அமெரிக்கர்கள் உயிர் தியாகம் செய்ததாகவும் அதன் பராமரிப்பு பணிகளுக்காக பல பில்லியன் டாலர்கள் அமெரிக்கா செலவழித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பனாமா கால்வாயை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வரும் சீனா அதை தொடர விரும்புவதாகவும் குற்றம் சாட்டினார். பனாமா கால்வாயை 1979ஆம் ஆண்டு வரை அமெரிக்கா தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் பனாமா கால்வாயை மீண்டும் அமெரிக்காவை கைப்பற்றும் என்று ட்ரம்ப் பேசியுள்ளார். இந்த இரு நிலப்பரப்பை தொடர்ந்து டென்மார்க்கின் கிரீன்லாந்து விலைக்கு வாங்கப்படும் என்று ட்ரம்ப் பேசியிருப்பது உலகரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் டென்மார்க்கோ கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று தெரிவித்திருக்கிறது. கிரீன்லாண்டை கைப்பற்ற அமெரிக்கா முனைப்பு காட்டுவதற்கு புவியியல் ரீதியாக மிக முக்கிய 3 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவிலிருந்து அமெரிக்கா நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகள் கிரீன்லாண்டில் இருந்து கண்காணிக்கவும் தடுக்கவும் முடியும். மேலும் கிரீன்லாண்டில் இருந்து கொண்டு அமெரிக்காவால் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை எளிதாக மேற்கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவதாக கிரீன்லாந்து அரிய கனிமங்கள் அதிகம் கொண்ட பகுதியாக உள்ளது. இந்த கனிமங்கள் செல்போன், எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் சில கனிமங்களை கொண்டு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கிரீன்லாந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமெரிக்கா கருதுகிறது. மூன்றாவதாக புவி வெப்பமடைதல் காரணமாக புதிய நீர் வழித்தடங்கள் ஆர்க்டிக் பகுதியில் உருவாக வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் முக்கிய நாடுகள் தங்களின் இருப்பை கிரீன்லாண்டில் அதிகரித்துக் கொள்ள முனைப்பு காட்டி வருவதாகவும் அதனால் அமெரிக்கா முன்கூட்டியே கிரீன்லாண்டை கைப்பற்ற நினைப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.